Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. Fourth Street தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் தலையங்கம் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பேரிழப்புகள், அதை தமிழ்நாடு அரசு கை கொண்ட விதம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். மிக்ஜாம் புயல் சரியாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக போன ஞாயிற்றுக்கிழமை அன்றையிலிருந்து இந்த புயலினுடைய தாக்கம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது துவங்குகிறது. திங்கள், செவ்வாய், இன்றைக்கு புதன், நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு உட்பட பள்ளி கல்லூரிகள் சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. தன்னார்வலர்களும் சேர்ந்து வரணும், உதவிகள் பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. என்னப்பா ஆண்டுக்கு இந்த மாதிரி தான் ஒரு மழை வெள்ளம் வரும், இவங்க பார்த்தீங்களா கழுத்தில் இறங்கி பண்ணியிருக்கிறாங்க, மக்களோட நின்றுருக்கிறாங்க. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் கே.என். நேரு, மா. சுப்பிரமணியம், அப்புறம் செயலாளர்கள் அப்படின்னு எல்லோருமே களத்தில் இறங்கி போராடி இருக்கிறாங்க, மக்கள் நின்றுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சை ஆளும் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவங்களுடைய ஆளுங்கட்சிக்காரங்களே பேசக்கூடிய டோனை பார்க்க முடிகிறது. அது ஒரு பக்கம் இருக்குது. அது இன்றைக்கு திமுக அப்படின்னு கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியில் இருந்த அதிமுகவினரும் அன்றைய காலகட்டத்தில் திமுக குறை சொல்லுகிற போது, நாங்கள் பார்த்தீங்களாங்க எடப்பாடி பழனிசாமி போனார், அம்மையார் ஜெயலலிதா போனாங்க, அவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற டோன் அப்படிங்கிறது இயல்பாகவே எந்த ஆட்சியர்கள் வந்தாலும் சொல்லக்கூடிய கருத்தாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவங்க அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ரொம்ப அதிகமான பிரச்சார வியூகங்கள், கொள்கை முழக்கங்கள், விடியல் அரசு, திராவிட மாடல் அப்படின்னு பேசுனதுனால கூடுதலான முக்கியத்துவத்தையும் கூடுதலான விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க திமுக அரசுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சென்னை வெள்ளத்தை, இந்த சென்னையில் ஏற்பட்ட இந்த மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பேரிடரை அரசு எப்படி கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னு பல தரப்பில் இருந்து வந்த கருத்துக்களெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் அவங்கள்ட்ட நான் கொடுக்க போகிறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிக்ஜாம் புயல் அப்படிங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் வரும், எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே இவங்களுக்கு வானிலை ஆய்வாளர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த கணிப்புகளை உள்வாங்கி தான் ஒரு சில முன்மொழிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 கோடி மதிப்பீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா, அந்த 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அரசு தரப்புலேருந்து 4000 கோடிக்கு நாங்கள் இதை பண்ணோம், நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம், இதனால தான் இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில இடங்களை மட்டும் குறிப்பிட்டு எவ்வளவு சூப்பராக சாலைகள் மாறி இருக்கு பாருங்கள் அப்படிங்கிறதையும் அரசு சார்ந்து இருக்கிறவங்க எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டும் வராங்க. 4000 கோடிக்கு உண்மையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. மழை நீர் இது போன்ற புயல் நேரங்களில் பெய்தது அப்படின்னா அதை எப்படி சேமித்து வைக்கிறது, அதனுடைய போக்கை எப்படி கண்டிருந்து அதில் எப்படி நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு. இதை குறித்து நேற்று நமது ஊடகத்தில் பூ உலக நண்பர்கள் அமைப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா திரு பிரபாகரன் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தோம். அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் 20 சென்டிமீட்டருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்டை கட்டமைச்சிருக்கிறாங்க 4000 கோடி செலவு பண்ணி. ஆனால் அதை தாண்டி தான் நமக்கு சென்னையில் மழையே பெய்தது. அந்த மழையை சென்னையால், இங்கே இருக்கக்கூடிய திட்டங்களால் தாங்க முடியல. அதன் காரணமாகத்தான் இவ்வளோ விஷயங்களும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, 2015 எல்லாரும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. 2015ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது ஏற்பட்ட வெள்ளப் பேரிடர் அப்படிங்கிறது ஒரு செயற்கை வெள்ளம், ஆனால் இது இயற்கை வெள்ளம் அப்படின்னு இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. அந்த காலகட்டத்தில் அவங்க செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணியை திறந்துவிட்டதன் காரணமாகத்தான் பெருவெள்ளம் அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு சூழலில் அவங்க கூட களத்துக்கு வர, ஆனால் கட்சிக்காரங்க வந்தாங்கன்னு இன்றைக்கும் அதிமுக பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் 2015ஆம் ஆண்டு என்ன சூழலில், எந்த இடங்களில், எந்த நிலைமையில் ஒவ்வொரு இடமும் இருந்துச்சோ அதே போல தான் 2023ஆம் ஆண்டும் அதே இடம், அதே நிலைமை, அதே மாதிரியான வெள்ளம் அப்படிங்கிறது இருக்குது. அதே டெய்லர் அதே வாடகை அப்படிங்கிற கணக்கு நகைச்சுவை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அதே சூழல்கள் மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல ஆட்சிகள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கே தவிர காட்சிகள் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு வராங்க. அதுவும் இந்த முறை ரொம்ப கோபமாகவும் பேசியிருக்கிறாங்க. பல ஊடகங்களில் பல பேர் களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்கும்போது அவங்களுடைய கோபங்களை பார்க்க முடிகிறது. குறிப்பாக உதயநிதிக்கிட்ட ஒரு அம்மையார் கோபமாக பேசுகிறாங்க. நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன், என்னை எப்படி புஷ் பண்ணுறாங்க பாருங்கள், தள்ளி விடுறாங்க பாருங்கள், உங்கள்கிட்ட பேச முடிய மாட்டேங்குது, நான் சொல்கிறத கருத்தை கொஞ்சம் கேளுங்க, இவ்வளவு பேருக்கு நான் அழைப்புகள் கொடுத்தேன், யாரும் அழைப்புகள் எடுக்கலை அப்படின்னு இயல்பாக அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கோபம் தான். அந்த உணர்வு பெருக்கில் அவர் பேச தான் செய்வாங்க. அதை அவர் சரியாக தான் கையாண்டாரும் கூட.
ஆனால் அமைச்சர் கே நேரு அருகில் இருக்கிறாரு, இவரெல்லாம் பேச முடியாதுமா அப்படின்னு கடந்து போக முயற்சி பண்ணுறாரு. இது உண்மையிலேயே ஒரு அமைச்சருக்கான துணியும் கிடையாது. உங்களுக்கு என்னதான் தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்தாலும் பொது இடத்துல நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஓட்டு கேட்கும்போது இவ்வளோ நேரம்லாம் ஓட்டு கேட்காதப்பா, கிளம்புப்பா, போப்பா அப்படின்னு அதே மக்கள் உங்களை திருப்பி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் முகத்தை எங்கே போய் வச்சுருப்பீங்க மரியாதைக்குரிய கே நேரு அப்படின்னு எங்களுக்கு கேட்க தோணுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலைச்சேரில் இருக்கிறாரு ஹசன் மௌலானா. அவரிடம் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. ஒரு ஊடகத்தினர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த முறை பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த முறை ஒழுங்காக பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என்ன பாடம் கற்றுக்கணும், இப்போவே என்ன பண்ணுறோமோ அதுதான், இதோடலாம் சிறப்பாக பண்ண முடியாது, கடல் மட்டத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா தண்ணி உள்ளே வரத்தான் செய்யும், இது ரொம்ப இயற்கை, இது சாதாரணமான விஷயம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சாதாரணமான விஷயத்தை அவரும் அவர் குடும்பத்தினரும் வந்து அமர்ந்து அதே போல் மழை தண்ணியில் நல்லா சாதாரணமாக ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னா அவர் சொன்ன நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் மக்கள் கேட்குறாங்க, நமக்கு கேட்கணும்னு தோணுது. ஸோ இப்படியாக அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க, அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே உதாசீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, உடல் மொழிகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இன்னுமே கொந்தளிப்பையும் ஆர்ப்பரிப்பையும் அதிகரிக்கத்தான் செய்யும். ரொம்ப குறிப்பாக பிபிசி போன்ற ஊடகங்களில் பேசினவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, தேங்கி இருந்த மழைநீரை தான் நாங்கள் வந்து மற்ற விஷயங்களுக்கே பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது ரொம்ப ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியாக மக்களுடைய கருத்துக்களை பார்க்கக்கூடிய அரசு அதற்கு நாம் பதிலடி கொடுப்போம் வாங்க, சொல்கிறது யார், அவங்கள போய் அடிப்போம் வாங்க அப்படின்னு இறங்காமல் உண்மையிலேயே மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அடிப்படையில் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் சரி செய்யலாம் அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் இந்த விவகாரத்தில் அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த வெள்ளத்தால் ஒன்று அரசு கவிழ்ந்துருமா, வெள்ளத்தில் மக்கள் முழுகினா அரசு மூழ்கிடுமா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. கண்டிப்பாக அப்படி சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா 2015ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பை கொடுத்த அஇஅதிமுக அரசினுடைய தலைமையை தான் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதே மக்கள் தேர்வு பண்ணி வெற்றி பெற வச்சாங்க. 2021ஆம் ஆண்டு புதிய அரசு அமைந்த பிறகு இவங்க சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம் சென்னைக்காக. ஆனால் இவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த 10 வருஷமாக அதிமுக இருந்தாங்க, சென்னையில் வடிகால் அமைப்பை குறிப்பாக எந்த விதமான மேம்படுத்தல் பணியும் செய்யாமல் மோசமாக வச்சுருந்தது அஇஅதிமுக தான், அதனால தான் எங்களால் சரி வர மீட் பண்ணிகள் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் அல்லது இது போன்ற புயல் காலகட்டங்களை எப்படி கையாளுவது, பேரிடர் மீட்பை எப்படி செய்வது அப்படின்னு இவங்களால் கண்டிப்பாக யோசிச்சிருக்க முடியும். மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பூவுலகி நபர்கள் அமைப்பது சுந்தரராஜன் போன்றவரெல்லாம் முக்கியமான குழுக்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. எனவே கண்டிப்பாக அவன் ஆலோசனைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்படி இருந்தும் கூட ஏன் இவங்க இந்த இடத்துல தவறு விட்டாங்க, 2015 நாம் ஏன் இன்னும் பாடம் கற்றுக்கவே இல்லை, எவ்வளவோ பேர் வந்து களத்தில் நின்று உணவு பொட்டலங்களையும் போர்வைகளையும் பால்களையும் எல்லாவற்றையுமே நீங்கள் கொடுத்தாலுமே கூட மீண்டும் மீண்டும் வெளில வரோம், மீண்டும் மீண்டும் நாங்களும் வருவோம், நீங்களும் இதே மாதிரி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல முற்போக்கான அறிவுபூர்வமான அரசுக்கு அழகு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான யதார்த்தமான கருத்தும் கூட. வந்த பின்னே தவிப்பதை விட வருமுன் காப்பது தான் ஒரு அரசுக்கு அழகு. அந்த அடிப்படையில் இது போன்ற வெள்ள பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கு சென்னையில் இருக்கிற கட்டமைப்பை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி அரசு கண்டிப்பாக சிந்திச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. காரணம் என்ன, இருக்கிற தலைநகரங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு தலைநகரமாக இந்தியாவில் திகழ்வது சென்னையை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, சென்னையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 3 நதிகள் இருக்குது. கொசஸ்தலை ஆறு, அடையாறு, கூவம் ஆறு. இந்த கூவம் நதியும் அடையாறும் இன்னைக்கு மிக மோசமான சூழலில் மிக மோசமான நீர்நிலை இடங்களாக மாறிக்கிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் இவங்க அரசு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்கிரமிப்பு நடந்துருச்சு, நிறைய கழிவுகளை கொட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கழிவு நீரை அல்லது கழிவுகளை சேமிக்கக்கூடிய இடங்களில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அரசு ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூவம் நதியை நாங்கள் சீரமைக்கிறோம், அடையாறை நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் திமுக, அதிமுக அல்லது காங்கிரஸ் மற்ற கட்சிகள் யார் வந்தாலுமே சரி ஒவ்வொரு முறையுமே சொல்லுவாங்க, நாங்கள் இதை சரி பண்ணுறோங்க, நாங்கள் இதை மாற்றுறோங்க அப்படின்னு. ஆனால் இன்றைய வரைக்கும் ஏன் மாற்றப்படலை? நம்முடைய முன்னோர்கள் கூவம் நதியில் அவ்வளோ அருமையாக இருக்கும்பா, நாங்கள் அப்படிலாம் பார்த்துருக்கோம்பா அப்படின்னு சொல்லி கேட்ட நம்மளால் ஏன் இன்னைக்கு கூவம் பகுதியை கடக்கக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்குது? அப்படின்னா அதை சீர் செய்வதில் அரசுக்கு என்ன நெருக்கடி இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, யதார்த்தம் தான் என்ன அப்படிங்கிறத அரசு வெளிப்படையாக சொல்லணும்.
ஏன் அப்படின்னா இது போன்ற நதிகளை, ஆறு இருக்கக்கூடிய பகுதிகளை, நீர்நிலைகளை தூர்வாரினாங்க அப்படின்னா ஓரளவுக்கு, ரொம்ப பெருவெள்ள பாதிப்புகள் வரும்போதெல்லாம் ஓரளவுக்காவது மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்த வந்து இது போன்ற விஷயங்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ள மேலாண்மை நிபுணர்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் இந்த இடங்களில் எப்போதுமே மழை வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த பகுதிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு பொதுவாக நமக்கு ஒரு பேச்சு உண்டுப்பா. மழை பெய்ஞ்சிருக்குதா, அப்படி வேலை சைடு பக்கம் போகாத, பள்ளிக்கரணை சைடு போகாத, தாம்பரம் சைடு போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே 2015ஆம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது இது போன்ற பாதிப்புகளெல்லாம் சென்னையில் ஏற்பட்டுச்சோ அதே இடங்கள் தான் 2023ஆம் ஆண்டு 9 ஆண்டுகள் கழித்து ஏற்படுது அப்படின்னா அப்போ என்ன முன்னேற்பாடுகளையும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எது போன்ற கட்டமைப்பு வசனம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளே எழுகிறது. விருகம்பாக்கம், ஆழ்வார் திருநகர், வடபழனி, அரும்பாக்கம், ஜாபர்கான்பேட்டை, பள்ளிக்கரணை, கிஷ்கிந்தை சாலை, மேடவாக்கம், மேற்கு தாம்பரம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் ஒரு 3 மணி இருக்கும், இப்பயும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் பள்ளிக்கரணை தாம்பரம் கனெக்டிங் ரோடு, கோவிலம்பாக்கம் துரைப்பாக்கம் ரோடு, வேளச்சேரி பள்ளிக்கரணை சாலை, மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலை ஆகிய இடங்கள்லையும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து துண்டிச்சிட்டிங்க அப்படின்னாலே அடுத்த கட்டமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்களுடைய எண்ணிக்கையும் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களால வெளியில் போய் பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இது போன்ற இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுருச்சு, மழை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அமைச்சர் போயிட்டாரு, நம்ம அதிகாரிகள் போயிட்டாங்க, வெள்ளத்தில் போய் நின்று வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்கப்பா மக்களோட அப்படிங்கிறது ஒரு நாளும் தீர்வாக இருக்கவே முடியாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முதலமைச்சர் வருவீங்க, ஒரு அமைச்சர் வருவீங்க, ஆனால் அது ஒன்று மட்டுமே தீர்வு கிடையாது. அது ஒரு ரொம்ப 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 மினிமலான ஒரு தற்காலிக தீர்வுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா உடனடியாக நம்மளால் போக முடியாது, அவங்களாலே உடனடியாக உதவிகளை பெற முடியாது. ஸோ இப்படியான சூழல் இருக்கும்போது நிரந்தர தீர்வுகளை நோக்கி அரசானது சிந்திக்கணும். ஒரு முற்போக்கான அரசு, ஒரு அறிவுபூர்வமான அரசு அப்படிங்கிறது இதே போல் ஒரு விபத்து ஏற்பட்டவுடன் போவது அல்ல, வருமுன் காப்பது தான் ஒரு நல்ல அறிவுபூர்வமான அரசுக்கு அழகாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சாலை கட்டமைப்பு வசதிகளில் மற்ற நாடுகள் இதை பின்பற்றுகிறார்கள். உலக அளவில் அதிகமான மழைப்பொழிவுகளை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது அதிகமான வெள்ளப்பெருக்கை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக சீனா திகழுது, ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்காங்க. அப்போ அது போன்ற நாடுகள் எப்படிப்பட்ட தொழில்நுட்ப அறிவுகளை பயன்படுத்துகிறாங்க, கட்டமைப்பு ரீதியாக எப்படி மேம்பட்டுருக்கிறாங்க, அதில் எதையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னைக்குள்ளே புகுத்த முடியும். நான் எல்லாத்தையுமே பண்ண முடியும் நான் சொல்லலை, எதையெல்லாம் செய்ய முடியும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை அவங்க எப்படி அணுகுறாங்க, நாம் எப்படி அணுகிறோம் அப்படிங்கிற புரிதலோட ஓரளவுக்கு புதிய விஷயங்களை புகுத்தி இருந்தாங்க அப்படின்னா இது போன்ற பெருவெள்ள காலகட்டங்களில் குறைந்தபட்சம் நம்மளால் ஒரு சில பகுதிகள் மட்டும்தாங்க பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையாவது எடுத்து சொல்ல முடியும். ஆனால் அது போன்ற எதையுமே பின்பற்றாமல் ஒரு ஆண்டும் எந்த இடங்கள் பாதிக்கப்பட்டுச்சோ அதே இடங்கள் மீண்டும் மீண்டும் பாதிப்புக்கே உள்ளாகிட்டு இருக்கோம், மீண்டும் நம்ம சீக்கிரமாக போய் நாங்கள் செஞ்சுட்டோம் உதவி அப்படிங்கிறது தீர்வாக இருக்க முடியாது. அரசை நோக்கி இப்போ நடிகர் விஷால் போன்றவங்களாம் வந்து ஒரு கேள்வி சொல்லிட்டாரு, எழுப்பிட்டாரு, அவருக்கு நாங்கள் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கடுமையாக திட்டுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அரசுக்கு அழகு கிடையாது. அவரை நோக்கி எதிர்கருத்து வைக்கலாம், ஏன்னா அவர் அரசியலுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அவர் சொன்னது ஒரு கருத்து தான், அதுக்காக எதிர்கருத்து வைக்கலாம். அதுக்காக அரசை நோக்கி இது போன்ற கேள்விகளை எழுப்பிட்டாங்க அல்லது இது மாதிரி இருக்குது, எங்களுக்கு சரி பண்ணாமல் இருக்கிறாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்கிறார், கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்கிறாரு 30 மணி நேரம் என் இடத்துல கரண்ட் வரல அப்படிங்கிறாரு. விஷ்ணு விஷால் சொன்னார். இது மாதிரி பல பேர் சொன்னாங்க, பல பேர் தங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சொல்கிறாரு, மோசமான நிர்வாகம், பேராசை இதெல்லாம் தான் இந்த படு பாதகமான செயலுக்கு காரணம் அப்படின்னு அவர் வருத்தத்தை பதிவு பண்ணுறாரு. அப்போ எல்லோருமே தங்களுடைய ஆதங்கத்தையும் தங்களுடைய ஆற்றாமையும் இயக்கத்தையும் பதிவு பண்ணத்தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கஷ்டமான நெருக்கடியான ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அரசில் இருக்கிறவங்க, அரசில் இயங்குறவங்க மக்களை எதிர்கொள்ளக்கூடிய முறை, விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய முறையில் ஒரு பக்குவம் இருக்கணும், ஒரு முதிர்ச்சி தன்மை இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா மக்கள் எப்படி வெள்ளத்தில் மூழ்குவாங்களோ அதே போல் அவங்களும் மூழ்க நேரிடும். ஆனால் என்ன பொதுவாக ஒரு கூற்று இருக்குது அப்படின்னா 2015ஆம் ஆண்டு வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே மக்கள் அம்மையார் ஜெயலலிதாவை மீண்டும் வெள்ள வச்சாங்க. ஸோ வெள்ள பாதிப்பையும் மக்கள் தேர்தலையும் கனெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட் இருக்குது. ஆனால் ஒரே மாதிரி எல்லா காலகட்டமும் இருக்காது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் மாறுகிறார்கள்,
வாக்காளர்கள் மாறுகிறார்கள், எண்ணங்கள் மாறுகிறது, பிரச்சனைகள் மாறுகிறது எனும்போது அரசு அதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த கார் பந்தயத்தை தள்ளி வச்சது கூட நல்ல முடிவு தான். அந்த பந்தயமே வேணாங்கிறது நல்ல முடிவுங்கிறது மக்களோட சில பேர் கருத்தாக இருக்கிறத செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். ஆனால் இந்த போன்ற நேரங்களில் அரசு எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாங்க, அரசு ரீதியிலான இருக்கிறவங்க எப்படி மக்களை அணுகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு நீதியரசர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. என்னங்க திருப்பூர் ஸ்ரீபெரும்புதூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே பல சாலைகள்லாம் அமைச்சிருக்கிறீங்க, ரொம்ப ஸ்பெஷலாக சாலைகள் அமைச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி பந்தயங்கள் வைப்பதற்கு. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எதுங்க ஒரு சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் வைக்கிறீங்க, பையன் ஆசைப்பட்டாருன்னு முதலமைச்சர் பண்ணி கொடுத்துட்டாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப காட்டமாக எழுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எனவே இது போன்ற விவகாரங்களில் அரசு எடுக்கக்கூடிய முடிவு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களெல்லாம் மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அப்போ அரசு இந்த விஷயத்தில் தடுமாறி இருக்கிறாங்க அல்லது கலவையான விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை. எனவே வரும் காலங்களில் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு மக்கள் பிரச்சனைகளை எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறத இன்னுமே மக்கள் ஷார்ப்பாக கவனிக்க தான் போகிறாங்க. எனவே இந்த மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவது, அதை நோக்கி சில கேள்விகளை எழுப்புவது, அதை விமர்சனம் செய்து நம்முடைய கருத்துக்களை பதிவு பண்ணால் உடனடியாக அவங்கள ஒரு அரசுக்கு ஆதரவானவர்கள் வேற ஒரு பிம்பத்தை கொடுப்பதனால எந்த விதமான இழப்பும் அவர்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா களத்தில் மக்களோடு நிற்கிறவங்க அவங்க பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அரசு அதுக்கு நிறைவேற்றம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நிறைவு செய்து கொடுத்துட்டாங்கன்னா அரசை பாராட்ட போகிறாங்க. உதாரணத்துக்கு மேல்மா போன்ற விவகாரங்கள் களத்துக்கே நாங்கள் போயிருந்தோம், மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த மேல்மாவில் சிப்காட் வரக்கூடாது, அருள் ஆறுமுகம் அவர்களை ரிலீஸ் பண்ணணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை, மக்களோட கோரிக்கையும் கூட. அதை இன்னும் அரசு செவிமடுக்கலை அப்படின்னா அதற்கான விலையை அந்த இடத்துல அரசு குறிப்பாக ஆளும் கட்சி அதற்கான விலையை கொடுப்பாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மிக்ஜாம் புயலில் அரசு எப்படி செயல்பட்டுருக்கிறாங்க, உங்களுடைய கருத்து என்ன? இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் புதன்கிழமை, வியாழக்கிழமை நாளைக்கும் விடுமுறை அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் மின்சாரம் இணைப்பு வரலை, தொலைபேசி இணைப்பு லேண்ட்லைன் தரைவழி இணைப்பு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா பால் விநியோகம் இன்னும் தட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்களை இன்னும் அதிகமாக சரி செய்து இன்னும் 2 நாளில் எல்லாமே இயல்பு நிலைக்கு வந்தால் மட்டும்தான் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளால் பயன்படுத்த முடியும். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு சாலையில் அல்லது 2-3 இடங்களில் மட்டும் நம்ம கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டது அப்படின்னு நம்ம போட முடியாது. ஏன்னா இன்றைக்கு கூட தேனாம்பேட்டை, அதாவது சிஎம் போகிற ரூட்டு, அந்த இடத்துலையே கூட ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அடுக்ககத்தில் மின்சாரம் கிடையாது. முக்கியமான ஒரு பகுதி மின்சாரம் கிடையாது. அதன் பிறகு தொடர்பு கொண்டு பேசி தான் மின்சாரத்தை நாங்கள் வர வச்சுருக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் எதுப்பான சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத கள ரீதியாக எதிர்கொண்டு அதை சரி செய்தால் மட்டும்தான் ஒரு அரசுக்கு, அதுவும் ஒரு முற்போக்கு அரசுக்கு நற்பேர் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஒரு அரசுக்கு கண்டிப்பாக சிக்கல் தான் ஏற்படும். அரசு இந்த மிக்ஜாம் புயலை எப்படி கையாண்டிருக்குது அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். வணக்கம்.